அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. நேயர் பெருமக்களே, இன்றைய தினம் பிறமனை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசுகிறேன். இப்போது நல்லா பாருங்கள், அன்னைக்கு ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கோயில்பட்டி இருந்துச்சு. கோயில்பட்டியில் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போகிறேன். அங்கே நான் உள்ள நுழையிற இதில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய சண்டை. பாத்திரங்கள்லாம் இங்கே அங்கேயும் தூக்கி மாற்றி மாற்றி எறிகிறாங்க. அந்த மனுஷன் கொஞ்சம் வாய் அடைக்க அமைதியாக இருக்கார். அந்த அம்மா சவுண்டு, அதுவும் எங்கள் திருநெல்வேலி மக்கள் கொஞ்சம் பெண்கள் சத்தம் போட்டாங்கன்னா பத்திரகாளி மாதிரியே இருக்கும். ஸ்பீக்கர்லாம் ஒன்றும் தேவையில்லை. கரடு முரடான வார்த்தைகள்லாம் வரும் வெளியில். குடும்பத்தை பூரா இழுத்து திட்டுவாங்க. தாத்தாவிலேருந்து பாட்டிலேருந்து பாட்டி வரைக்கும் திட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அறிவுள்ள ஆம்பளைகள் வாயே திறக்க மாட்டான். காதை அப்படி பொத்திக்கிட்டு அமைதியாக கல் மாதிரியே இருப்பான். அதான் அவன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில், கல்லானாலும் கணவன், கல் போல இருந்தாலும் அவன் எனக்கு கணவன் தான். அது பெண்களை பெருமையாகத்தான் சொல்லணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஓங்கி அரைஞ்சிடுறாங்க செவிட்டில், எல்லோரும் பல்லும் கீழே விடுற மாதிரி. இப்போ சண்டை போட்டோன்னா உள்ளே நுழைஞ்சிட்டேன் நான் வீட்டுக்குள்ளே. எனக்கு என்ன செய்யனே தெரியல. ஐயோ, காப்பி தண்ணி கூட கிடைக்காது போல இனிமேல் இந்த வீட்டில். இப்படியே சொல்லாமலும் வெளியில் போக முடியாது, சொல்லிட்டு போகணும், சமாதானப்படுத்திட்டு போவோமே நினச்சிட்டு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அவள் சொன்னான், ஒன்றும் இல்லைண்ணே, எங்கள் ஊரில் பொருட்காட்சி கூட்டிகிட்டு போனேன்னே. சும்மா நான் தான் அவன் கையை பிடிச்சிட்டு வரேனே, அவன் பாட்டு அமைதியாக வர வேண்டியதானே. பொருட்காட்சிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அவளே உத்து பார்க்குறான்னே. இவன் என்ன செய்திருக்கான்னா, அந்த பொருட்காட்சியில் போய் இருக்க பொருட்களை பார்த்துட்டு விட்டுவிட்டு வர்ற வேறு பெண்களை கொஞ்சம் மோசமான பார்வையில் பார்த்துருக்கான். இதுதான் பிரச்சனை வீட்டுக்குள்ளே. இது பெரிய பிரச்சனை தான். அவனை அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறா, நியாயமானது தான். சரி, நானும் சரி ஏதோ தப்பு பண்ணிட்டாமா, மன்னிச்சிக்காமா, இனிமேல் நீ அவனை கூட்டிகிட்டுலாம் போகணும்னா கூட்டம் இல்லாத இடமா கூட்டிகிட்டு போம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வச்சுட்டேன். ஒரு வித சந்தோஷம்தான். அருமை நேயர்களே, இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது இது ஒரு தவறான நோக்கத்தோடு இப்படி இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நீக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது நம்ம ஈசன் இருக்கார் இல்லையா, சிவபெருமான், அவர் கைலாயத்தில் இருக்கார். இருக்கும் பொழுது அவருக்கும் நமக்கும் ஒரு பாலமாக இருக்கிறார் பாருங்கள் ஒருத்தர், நந்தி தேவர். நந்தி இருக்கிறார் இல்லையா, அவர் சிவபெருமான்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் உலக நடப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. டம்முன்னு ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. நந்தி பகவான் அப்படியே ஆடி போயிடுறார். சிவபெருமானை பார்த்து, சாமிகள், நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய சப்தம் வந்ததே, என்ன சப்தம்னு கேட்டார். அப்போ நந்தியாரை பார்த்து சிவன் சொல்லுகிறார், இது ஒன்றும் பயப்படக்கூடிய பெரிய சத்தம் இல்லை. இந்த உலகத்தில் இலங்கையில் ராவணன் ஒருத்தன் பிறந்திருக்கிறான். பெரிய சிவபக்தன் அவன். ஒரு சிவபக்தன் பெரிய பக்தன் பிறந்திருக்கிறாங்கிறத வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த சத்தம் உருவாகிருக்குப்பா, அதனால் நீ ஒன்றும் பயப்படாதேன்னு அவர் சொல்லிட்டார். இப்போ காலங்கள் ஓட 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 இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு, வருடங்கள் ஓடின பிறகு, அதே சிவபெருமானும் இதே நந்தியாரும் அதே போல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதே போல் திரும்பவும் ஒரு சத்தம் டம்முன்னு கேட்குது. அப்போ நந்தியார் இப்போ கேட்குறார், பெருமானே, இப்போவும் ஒரு சத்தம் முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டது போல் இப்போவும் ஒரு பெரிய சத்தம் கேட்குதே, என்னன்னு கேட்குறார். வேற ஒன்றும் இல்லைப்பா, என் பக்தன் ராவணன் இருந்தான் அல்லவா, அவன் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறான், அவன் இறந்து விட்டான், அவன் இறந்ததை அறிவிக்க தான் இந்த பெரிய சத்தம் வருது அப்படின்னார். அவன் ஏன் கொல்லப்பட்டான்னு கேட்குறார். பிறமனையை நோக்கினான், அதனால் செத்தான். பிறமனை நோக்கக்கூடாது என்பதற்கு அவன் ஒரு உதாரணமாக, எதிர்வினையாக இருந்தான். எனவே அவன் கொல்லப்பட்டான். இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்ததனால் அவன் இறந்த இறப்பு ஒரு பெரிய அறிவிப்பாக இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். அருமை நேயர்களே, நம்முடைய வள்ளுவர் சொல்லுவார், பிறமனை நோக்காத பெருமைக்குரியவன் தான் ஆண் மகன் என்று சொல்லுவார். அதே சமயத்தில் இன்னொன்றையும் சொல்லலாம், தம் தாரமன்றி பிறதாரமேல் நினைவுதனை வைத்த காமுகனுக்கு தயையில்லை, நிசமில்லை, தைரியம் சற்றும் இல்லை. இது குமரேச சதகம் சொல்லுவது. அருமை நேயர்களே, எனவே மனிதனாக பிறந்தால் நம்முடைய மனைவி தவிர வேறு அனைத்து பெண்களையும் சகோதரிகளாக, தாயாக, நாம் பெற்ற பெண்களாக நினைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.